So, good evening, everyone. This is Ranjit here. Yes, the session started. Yeah. Okay. So, we have pinned a message in the inbox. Okay, for your, like for the attendance, just register there. So, fine. So, last class, நம்ம வந்துட்டு we have discussed about, அதாவது நேத்து நாம we have discussed about what is an AI, what is ML, and what is, டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தியரட்டிக்கலா இல்லாம ப்ராக்டிக்கலாவே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ அத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாவும் நம்ம வச்சு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் அதாவது ப்ராஜெக்ட்குள்ள நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ரைட்? ஸோ ஸோ நேத்தே நான் ஒரு லைக் டாஸ்க் குடுத்திருந்தேன். ஓகே. ஸோ விச் இஸ் ஆஃப் லைக் டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் தட் கம்ப்ளீட்டட்? Anaconda Navigator. ஓகே. கிரேட். ஃபைன். ஸோ இப்ப அத வச்சு தான் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் நம்ம பண்ண போறோம். ஸோ எஸ். ஸோ யாருக்காவது இன்னும் டவுன்லோட் ஆகலையா? இல்ல சம்திங் எனி இஷ்யூஸ் கோயிங் ஆன்? ஓகே. இன்ஸ்டால் ஏதோ பண்ணியிருக்கீங்களா? ஸோ I can share the link again also. Yeah, okay. Those who have installed it, not an issue. ஓகே. ஸோ ஒரு லிங்க் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் கெட் இன்டு த லிங்க். லெட் மீ ஷேர் இட் ஆல்சோ. So you'll already we have to get into the Windows, Mac, and Linux. So if you need to go with your choice in the sense Windows are use பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா we can go with the Windows or else Mac na we can go with that Mac. Okay. Just download மட்டும் நான் பண்ண சொல்லியிருந்தேன். Fine. ஓகே. ஸோ யார் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இன்ஸ்டால் பண்ணாம. ஸோ அவங்க மட்டும் ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? Yeah. Yes, Navin. Share your screen. ஓகே. ஸோ யார் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல? ஸோ டவுன்லோட் மட்டும் நான் பண்ண சொல்லியிருந்தேன் நேத்து. Yeah, you can go with the minimal storage as well. Okay, yes, Remo, you can share your screen now.
Okay, let me have that. Okay, can you do now? Try பண்ணி பாருங்க. Okay, that's not an issue. Just you can install it. Okay. So fine. ரெமோ, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த லிங்க்குள்ளார போயிட்டு ரைட், ஸோ விண்டோஸ் ரிலேட்டடான இருக்கிற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஃபைன், லெட்ஸ் கெட் இன் டு த விச்சஸ் ஆஃப் a practical session. And அதுக்கு முன்னாடி, do you know what is an OpenCV is? Any idea? அது அந்த விஷுவல் நம்மளோட விஷுவல்ஸ் இது பண்ற ஒரு அல்காரிதம் சார். ஓப்பன் சிவின்றது வந்து நம்ம விஷுவலா இப்ப அந்த நம்ம நடக்கிற ஸ்டைல் இல்ல ஏதோ ஒரு இதை நம்ம விஷுவலா கேப்சர் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன் சார். Okay, great. Fine. Where used for image processor, computer vision. Okay. Fine. So இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, so that is our project today. Okay, last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் we have discussed about some raw data. அது எனக்கு டீப் லேர்னிங்ல இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரா டேட்டா கண்டென்ட்டை நான் மெஷின் லேர்னிங்க்கு கொடுத்து அதை ட்ரெயின் பண்ண போறேன் வித் ஹெல்ப் ஆஃப் சம் அல்காரிதம்ஸ். ஸோ ஒன்ஸ் அது ரா டேட்டாவை ட்ரெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் தட் வில் பி கன்வெர்டட் டு ட்ரெயின் டேட்டா. அண்ட் அதை நான் வச்சு ஏஐ வச்சு நான் ஃபீட்பேக்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸா போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இன்னைக்கான செஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட் இட்ஸ் கோயிங் டு பி அன் பைத்தன் ஓரியன்டட் திங். ஓகே, ஸோ என்னோட ஏஐடிஎஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அன் பைத்தன் ஓரியன்டட் திங். அண்ட் அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா with help of a Tkinter. So Tkinter in the sense, do you have any idea? Or GUI? Yes, GUI. Graphic user interface. Whatever it is. GUI is a graphic user interface. நம்ம இந்த ஜாவா ஸ்விங்ஸ் அந்த மாதிரி நிறைய இதுல அதை யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம் சார். ஓகே ஃபைன். இப்போ நார்மலா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது லைக் நார்மலா நம்ம ப்ரோக்ராம் வாட் எவர் யூ ஹவ் நோ சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா பைத்தன் வாட் எவர் இட் இஸ் ஆஃப், அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணிட்டு we will give the input or we will get the output in the console. கரெக்டா? வெதர் இட் இஸ் ஆஃப் சிஎம்டியா இருக்கட்டும் இல்ல கன்சோலா இருக்கட்டும், நமக்கு அது கிடைச்சிட்டு இருக்கும். அதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஒவ்வொரு தடவையும் அது எனக்கு ரன் ஆயிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இட் won't make sense ல, கரெக்ட்?
அது it shows that you are in the beginner level. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to start an GUI concept here. ஓகே, GUI அப்படிங்கிறது என்னன்னா I'm going to create an application. It is going to be an application. இப்போ எப்படி என்னோட ஜிமேட்டோட லைக் அவுட்லேயர் இருக்குல்ல, ஐ ஹாவ் அ மினிமைஸ் ஸ்க்ரீன், மேக்ஸிமைஸ் ஸ்க்ரீன் இருக்கு, எக்ஸிட் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐ ஹாவ் a number of things, and as well as let me show you that. So I have a minimize screen and then maximize and exit screen இருக்கு, right? And as well as என்னோட ஜிமீட்டோட கண்டென்ட் இதுல இருக்கு, கரெக்டா? மீட், SUQ, PI, சம்திங் லைக் தட். ஸோ இங்கேயுமே எனக்கு என்ன இருக்கு, டவுன்லோட் நவ் அண்ட் அனகோண்டா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராசஸிங் எனக்கு போயிட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், என் ப்ராஜெக்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறேன். விச் மீன்ஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் அன் அப்ளிகேஷன். அதை நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா ரெஸ்யூம்ல போடலான்னு இருக்கேன். ஓகே, நான் அவருக்கு நான் செட் பை காமிக்கும் போது ஒரு அப்ளிகேஷனா தான் நான் ஷோ பண்ண போறேனே தவிர்த்து ரன் பண்ணி நான் ஷோ பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் இன் த சென்ஸ் ஐ கேன் டூ தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ இல்ல எனக்கு அந்த லெவலுக்கு நான் போக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ஐ வில் பி ஸ்டாப்பிங் இந்த ப்ராஜெக்ட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இட்ஸ் அப் டு யோர் விஷ். ஸோ அதனால ஸோ பி கோஆப்ரேட்டிவ் வித். ஓகே, ரைட். ஸோ let us get into the topic. Okay, so once you have downloaded and installed into the sense, so can get into the Anaconda Navigator, searchல போய்க்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் தட் ஏன் இந்த Anaconda Navigator சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நீங்கள் VS கோடும் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் த PyCharm ஆல்சோ. இல்லை நான் வந்து கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் ஆனால் மேக் இட் வெரி கிளியர், இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணீங்க, இல்லை ஏன் இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஓகே, அதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க சொல்யூஷனை கொடுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Anaconda Navigator அப்படிங்கிறது இட் இஸ் ஆஃப் மை என்விரான்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் என்னோட லைப்ரரி ஃபங்க்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணுங்கிற டேட்டாஸ் இங்க தேவைப்படாது. ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், Anaconda Navigator சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டவுன்லோடட் அண்ட் இன்ஸ்டால்ட் இன் த சென்ஸ், ஸோ நீங்கள் உங்களோட சிஸ்டம் சர்ச்லேயே யூ கேன் ஹாவ் இட். அண்ட் இது உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்பெக். So once it is downloaded in there, and we can have the spider in your system as well.
ஸோ அனகோண்டா எனக்கு வந்துட்டு இட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ அதில் என் நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ தட் ஐ கேன் பிச் இட் வாட் ஐ நீட் இன் தட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அது லோட் ஆனால் உங்களுக்கே தெரியும். So, Shivachandar, I can't understand your question. ஸ்பைடர் செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் லைக் இன்ஸ்டாலேஷன்ஸ் எனக்கு கிடைக்காது. லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்காது. ஸோ அதனால அனகோண்டா நேவிகேட்டர் மூலியமா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எஸ், இட் வில் பி ஷோயிங் இன் செவரல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் அனகோண்டா நோட் புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஜூபிட்டர் லேபு, ஓகே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் லைக் VS கோட், எவ்ரி திங் வில் பி தேர். இங்க நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா I'll be using the spider here. Okay, so in the spider நீங்க என்ன பண்ணிக்கோங்க, just launch it. ஓகே, ஸோ நீங்க எதுவும் லைக் டவுன்லோட் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லான்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வில் பி கெட்டிங் த ஸ்பைடர் அப்ளிகேஷன் தேர். ஸோ யார் யாருக்கெல்லாம் லான்ச் ஆயிடுச்சு ஸ்பைடர்? Okay, so Nivetha, what happened? Sir, still Anaconda is not opening, sir. Okay, and the logo வந்துருச்சுல? No, sir. Okay, click பண்ணிட்டீங்கல்ல? Yes, sir. I clicked, sir. Okay, so it will take some time. Okay, sir. Okay, sir. Hello, sir. சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் நவீன். சார் எனக்கு இன்னும் இன்ஸ்டால் ஆகல. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் எனேபிள்டு சார். யூ ஆர் நாட் அலோவ் டு ஷேர் யுவர் ஸ்க்ரீன். த பாப்அப் will come. It's enabled. பட் எனக்கு இன்னும் எனேபிள் ஆகல சார். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டாலேஷன்ஸ் கொடுத்துட்டேன். அரௌண்ட் ஒரு 10 minutes ஆகுது. இன்னும் ப்ராசஸ் முடியல சார். Okay, installation will make you some time. Okay. Okay, sir. Yeah. So, Praveen, if you are using the Jupyter in the sense, you can use it. Yeah, Meena, like first time நீங்க அதை launch பண்றீங்க அப்படின்னா it will take some time. Sivachandar, like can you turn on your mic? Yes, sir. என்னமா புரியல? சார் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி சார் போயிட்டு இந்த ஸ்பைடர் லான்ச் பண்ணுது? ஓகே, லைக் உங்களோட சிஸ்டம் சர்ச் இருக்கு இல்லையா? யா. ஸோ அங்க போயிட்டு அனகோண்டா நேவிகேட்டர் அப்படிங்கிறத லைக் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க.
பிகாஸ் ஸ்பைடர் எதுக்காக இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி அலோவிங் மை டிஎஸ் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல டிஎல் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு இங்க சப்போர்ட்டா இருக்கும். தட் மீன்ஸ் லைக் யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும். அதுக்காக இங்க நான் ஸ்பைடர் எடுத்திருக்கேன். எஸ், யூர் ரைட். So what about Jupyter, sir? Yeah, if you are using the Jupyter in this sense, go ahead. So if you are using the Jupyter from your scratch in the sense, you can proceed with that, not an issue. Okay. Okay, fine. So once it is launched, so this will be your working space. Okay, so here you will be having all those working codes here, and நம்ம பைத்தான் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், so that இங்க தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம், right? So and then இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா will be having the integrated console package also. So in the console package la you'll be getting the output as well. So for example, நான் சின்னதா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன். So Itachi, like, can you mute yourself? So inga I used to go with print of a plus b அப்படினா கொடுத்துக்கிறேன். So இங்க நான் ரன் பண்ணனும் அப்படினா I have to go with, so here, so a 13 நான் அசைன் பண்ணிருக்கேன், b 15 அசைன் பண்ணிருக்கேன், print of a plus b அப்படினு அசைன் பண்ணிருக்கேன். So a இங்க நான் கிளிக் பண்ணனும் ரன் பண்ணனும் அப்படினா எனக்கு இங்க, as you know that Python is an interpreter language, correct? So அப்போ b நான் ரன் பண்ணிக்கிறேன், and இப்போ print of a plus b நான் அர்த்தம் லைக் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போறேன், correct? Alright. So இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னோட ஹெல்பிங் திங்ஸா இருக்கட்டும், வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது இருக்கு. வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது என்னன்னா அதோட நேம், டைப், சைஸ் அண்ட் தென் த வேல்யூ. அது என்ன இருக்கோ எனக்கு இங்க அப்படியே எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி ஹேவ் இட் ஓவர் ஹியர். ஸோ இங்க நான் நேம் ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறேன்னா, அண்ட் அதோட சைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் 1. ஸோ அதோட வேல்யூ இட் இஸ் ஆஃப் 30. இங்க என்னோட அவுட்புட் இங்க கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல அவுட்புட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்பைடர் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இங்க தான் என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்க போகுது, அண்ட் இந்த கன்சோல் தான் இட் இஸ் ஃபார் யோர் அவுட்புட் ஸ்டோரேஜ்க்காக. அண்ட் இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் எதுக்காக அப்படின்னா நான் இங்க என்னெல்லாம் டிக்ளேர் பண்றேனோ அந்த இடத்துல என்னோட அவுட்புட்டோடைய வேரியபிள்ஸா இருக்கட்டும் இல்ல அதோட ஸ்டோரேஜஸ் எல்லாமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே என்னோட டேட்டாஸை எடுத்துக்க முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எங்கேயுமே அனதர் எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு லிஸ்ட்னா என்னன்னு தெரியாது, இன்டீஜர்னா என்னன்னு தெரியாது சார் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த பாக்ஸ்குள்ளார இத்தனை டேட்டாஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்கு பேர் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா வீனு பாக்ஸ் வச்சிருக்கேன். அந்த பாக்ஸ்குள்ள நீ பார்த்த அப்படின்னா 34 rupees வச்சிருக்கேன், 56 rupees வச்சிருக்கேன், 23 rupees, 9 rupees, 45.8 rupeesலாம் வச்சிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாரு, எடுத்துட்டு நான் கொண்டு போகிறப்ப அதோட டைப்பை நான் பார்க்க முடியும். வி அப்படிங்கிற வேரியபிள் வச்சிருக்கேன், அதோட நேம், அது என்ன டைப் இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது டெக்னிக்கல் வேர்ட், இப்போதைக்கு நீ பாக்ஸ்ன்னு வச்சுக்கோ.
அண்ட் அதோட சைஸஸ் பாரு. சைஸ் இன் த சென்ஸ் அதுல எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது தான் சைஸ். ஓகே, அப்படி பாக்குறப்ப ஆஃப் 3, 4, 5 and then 6 will be having a 6 size will be here. ஓகே, அண்ட் இதுல நீ என்ன பண்ண போற அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஆஃப் வி அப்படின்னு நம்ம கொடுத்துப்போம். ஓகே, அது எனக்கு இங்க அப்படியே எனக்கு என்ன ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இங்க நாம ஒர்க்கிங் ஸ்பேஸா யூஸ் பண்ண போறோம். ஃபைன். இன்னும் யாருக்காவது ஏதாவது இஷ்யூ ஏதாவது இருக்கா? லைக் எல்லாம் ஓகே சார். ஆனா நீங்க அந்த சொன்னீங்களா சார் சைடுல அந்த கீழே எனக்கு கன்சோல் பேஜ் காட்டுது, மேல ஆனா சோர்ஸ் கன்சோல் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு நான் அந்த ஒரு சோர்ஸ் மாதிரி தான் சார் காட்டுது. அந்த மேல பாக்ஸ் நீங்க சொன்ன எல்லாமே அதே தான் சார் காட்டுது. சரி, ஆனா வந்து இந்த இப்ப நீங்க காட்டுறீங்களா சார் ஏ இன்ட்டு 1 அந்த மாதிரிலாம் எனக்கு காட்ட மாட்டேங்குது சார். அப்படியே நார்மலா கன்சோல் அப்படின்னு. அது நீங்க ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கும் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கறது. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஷோ ஆகும். ஓ யா ஓகே சார், ஃபைன் சார். What about other people? ஃபாலோ பண்ண முடியுதா? Okay. Okay, great. So, okay. ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். மோகன், அது சேம் கோடு இல்லை மோகன். அதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஐ எம் நாட் ரைட்டிங் த சேம் கோட் வாட் ஐ டிட் இன் த லெஃப்ட் சைட். அது ரைட் சைடு அங்கே நான் பண்ணல. ஓகேவா? இங்க நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அது அங்க டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேத்து நம்ம பார்த்த ப்ராக்டிக்கல் திங்க இங்க நாம கோடிங்க நம்ம போட போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட். ஸோ இங்க நான் ஒரு ஜஸ்ட் டெமோ காட்டிடுறேன் என்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது. அண்ட் வி கேன் கெட் இன் டு த ப்ராசஸ் அகைன். Actually, just mute yourself. ஓகே, ஸோ இங்க ஒரு சில ஃபைல்ஸ் நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷோ ஆஃப் பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஏஐ பேஸ்ட் அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் சிஸ்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சில டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் I'll be getting into the process. Okay, so just a minute.
ஓகே, சாரி. ஸோ இங்க ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் அதுக்கு நான் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஹேவ் த ஃபோல்டர் கால்ட் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. இமேஜஸ் அன்னோன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் அண்ட் ட்ரைனிங் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அட் லாஸ்ட் ஒரு பைத்தன் ஃபைல் இருக்கு. திஸ் இஸ் யுவர் மெயின் கோட். அண்ட் இங்க அரஸ்காட் ஃப்ரண்டல் ஃபேஸ் டேட்டா ஷீட்டிங் இருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு OML ஷீட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் சம் வேல்யூ ஃப்ரம் த யூசர். ஓகே, ஸோ அவருக்கு நான் என்ன பண்ண போறேன் இப்போ, லெட் யூ நோ an எக்ஸாம்பிள் கால்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கும் ஃபேஸ் டிடெக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல அது ரெண்டும் சேம் தானா? ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் சேமா டிஃபரெண்டா? டிஃபரன்ஸ் Friends இருக்கு சார். ஓகே, ரைட். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் இன் தி சென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபேஸா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். கரெக்டா? ஸோ அது இட் இஸ் ஆஃப் டிடெக்ஷன். ரெகக்னேஷன் இன் தி சென்ஸ், ஸோ இவர் தான் அந்த பர்சனா, இவர் தான் அந்த ஃபோனோட ஓனரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ரெகக்னேஷன். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இஃப் ஐம் ஆன் பண்றேன், கேமரா ஆன் பண்றேன் அப்படின்னா இட் வில் டிடெக்ட் சம் ஃபேஸஸ், கரெக்ட்? த்ரூ லைக் ஒரு which ஆஃப் ஸ்கொயர் இல்லையோ இல்லை வந்துட்டு ஐ கேன் யூஸ் இட் ஃபார் த சர்க்கிள். எனக்கு ஃபேஸ் டிடெக்ட் பண்ணதுல ஓகே இங்கே தான் வந்துட்டு ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேஸ் டிடெக்ஷன். ரெகக்னேஷன் இன் த சென்ஸ் நாம என்ன பண்றோம், ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அன்லாக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லாமே ரெகக்னேஷன். ஓகே, இவர் அந்த பேட்டர்ன் சேமா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ இன்னைக்கும் அதே தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்க போறேன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டேட்டாஸை நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறேன், விச் மீன்ஸ் என்னோட ரா டேட்டாவா இருக்க போகுது. நான் ஆல்ரெடி நேற்று நான் அந்த சொன்ன மாதிரி இந்த ரா டேட்டாஸை மெஷின் லேர்னிங்க்கு நான் சென்ட் பண்ண போறேன். அந்த மெஷின் லேர்னிங் எனக்கு ட்ரெயின் டேட்டாவை மாத்தி கொடுத்துரும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்க ப்ராஜெக்டாவும் நம்ம மேக் ஓவர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ட்ரைனிங் இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சிருக்கேன். இதுக்குள்ளாரதான் என்னோட n number of images அது கேப்சர் பண்ண போகுது. ஓகே, let me run first and then you can get some idea. So இதை நான் வந்து Tkinterல நான் பண்ணியிருக்கேன். So that you also going to do it in the Tkinter. So Tkinter அப்படிங்கிறது like it is your Python library function. So this is your Tkinter process. Fine. So இங்க எனக்கு I'm having an thing called ஒரு லேபிள் இருக்கு, ஒரு அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற லேபிள் இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன், இன்புட்டா காலேஜ் ஐடி அப்படிங்கறது நான் கொடுத்துருக்கேன், கேண்டிடேட் நேமும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் இதை நான் கேப்சர் பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் மாடல் ட்ரைனிங் போக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் சிஸ்டம் நடக்க போகுது. அது என்ன நான் தெளிவா சொல்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலேஜ் ஐடி நான் கொடுக்க போறேன், விச் இஸ் ஆஃப் your காலேஜ் ஐடி. இங்க நான் என்ன பண்றேன் நானு, ஸோ ஐம் கோயிங் வித் 2000 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் கேண்டிடேட் நேம் இஸ் இட்ஸ் ஆஃப் அன்பு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்க கேண்டிடேட் நேம் இட் இஸ் ஆஃப் அன்பு, காலேஜ் ஐடி இட் இஸ் ஆஃப் 2000. ஓகேவா? இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இமேஜ் கேப்சர் பண்ண போறேன், ரைட்? ஸோ இப்போ இந்த இமேஜ் கேப்சர் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட லேப்டாப்ல இருக்கிற கேமரா ஆன் ஆயிடும். தட் இஸ் யோர் OpenCV. ஓகேவா? தட் இஸ் யோர் OpenCV. ஸோ லெட் மீ ஹாவ் திஸ். ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன் அண்ட் இங்க எனக்கு என்னோட கேமரா ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
and it will take some n number of capturing photos for my raw data. Okay, so இது எனக்கு 60 like photos எடுக்கும். Okay, and then அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனா இங்க எனக்கு சேவும் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நான் என்ன பண்ணல, இதை நான் ட்ரெயின் பண்ண கிடையாது. இப்போ நான் அதே ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார போறேன். ஸோ ட்ரைனிங் இமேஜ்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு ஷோர் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ நேம் என்ன சொல்லியிருந்தேன், அன்புன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட ஐடி பாருங்க 2000, அதோட ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ இந்த மாதிரி வில் பி ஹேவிங் த 60 இமேஜஸ். ஓகேவா சார்? நீங்க வந்துட்டு லைக் டிஜிட்டலா தானே எடுத்தீங்க, இது என்னது லைக் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அப்படின்னா, ஸோ டு மேக் இட் வெரி அக்யூரேட் லெவல் ஐம் யூஸ் டு கோ வித் த பிளாக் அண்ட் ஒயிட் ஹியர். என்ன பண்ணிப்பேன் நான், இதை பிளாக் அண்ட் ஒயிட்டா சூஸ் பண்ணிக்க போறேன் பிகாஸ் ஆஃப் சம் டேட்டா சேவிங். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? raw data. எஸ், இட்ஸ் ஆஃப் ரா டேட்டா. இங்க நான் என்ன பண்ணல, ட்ரெயின் பண்ணவே கிடையாது. இப்போ நான் மிஷனுக்கு நான் சொல்லி புரிய வைக்க போறேன். இங்க பாரு, இந்த பர்சன் தான் அன்பு, அவரோட காலேஜ் ஐடி பாரு 2000 அப்படிங்கிறத நான் அவருக்கு நான் சொல்லி புரிய வைக்க போறேன். ஓகே, இப்போ நீங்க அந்த இதுக்கு போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த இமேஜஸ் இந்த மிஷன் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ட்ரெயின் பண்ண போகுது. ஓகே, ஐம் கோயிங் டு ஹாவ் த மாடல் ட்ரெயின் ஹியர். இந்த ஒன்ஸ் இந்த பட்டன் கிளிக் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு என்ன ஆயிடும், எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கிடைச்சிரும். என்ன நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு? யுவர் மாடல் ஹாஸ் பீன் ட்ரெயின் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீ பண்ணது ஒரு ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணியிருந்த, அவ்வளவுதான். இப்போ நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, அந்த ஸ்பாட்டிஃபைக்குள்ளார எனக்கு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் மட்டும்தான் வேணும்னு நீ சொல்லியிருக்க. ஓகே, அதுல நம்ம என்ன பண்ண போறோம், அதையும் நான் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு சாம்பிள் இமேஜ் நான் கொடுக்க போறேன். ஓகே, விச் மீன்ஸ் டெய்லி அந்த இமேஜஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுத்து இதை இவர் வந்துட்டு யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க போறேன். ஓகேவா? ஸோ லெட் மீ ஹாவ் அன் எக்ஸாம்பிள் ஹியர். இப்போ அகெயின் அந்த இமேஜ் இங்க நான் கொடுக்குறேன். இது கரெக்டா அந்த பர்சன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அண்ட் குட். ஓகே, ஸோ லெட் மீ செக். அதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் மார்க்கிங். இப்போ நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், என் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிருப்போம், எழுதிருப்போம் காலேஜ் டைம்ஸ்ல. பட் ஆனா என்னதான் நீ சென்டம் எடுத்திருந்தாலும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீ எழுதுற மார்க் தானே உன்னோட கடைசி சர்டிபிகேட்ல வரும். அதே மாதிரி இங்க நாம டெஸ்டிங் ப்ராசஸ் போக போறோம். ஓகே, ஸோ இந்த டெஸ்டிங் ப்ராசஸ்ல அட்டெண்டன்ஸ் மார்க்கிங்ல அகெயின் ஐ வில் பி கெட்டிங் இன்டு த ஓப்பன் சிவி. அண்ட் தென் இந்த ஓப்பன் சிவில I can show you this. Okay, so மற்ற டேட்டாஸ் எனக்கு எல்லாமே என்ன கன்சிடர் ஆகும் அப்படின்னா அன்னோன் டேட்டாஸ் அப்படிங்கிறத கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ் ஆஃப், நீ இமேஜ்ல நீ கொடுத்தாலும் சரி, இல்லை லைவ் கேப்சரிங் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ எனக்கு என்ன காட்டிட்டு இருக்கு, இட்ஸ் ஆஃப் 2000, இட்ஸ் மை காலேஜ் ஐடி அண்ட் மை நேம் இஸ் அன்பு. கரெக்டா? ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணிப்பேன், நான் என்னோட கேப்சரிங்க்கு கொண்டு போய்ப்பேன். ஓகே, டு மேக் திஸ் as my record, I'll use to go with the key called Q. அண்ட் எனக்கு இது கிளிக்கும் ஆயிருக்கும். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு பாருங்க, இட்ஸ் ஆஃப் யோர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் அட்டெண்டன்ஸ் ஹாஸ் பீன் மார்க்டு சக்சஸ்ஃபுல்லி ஃபார் த டே அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் நான் ஓகேவும் நான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இங்க எனக்கு டிஸ்பிளேயும் ஆயிருக்கும். ஸோ எப்போ நான் டைம் இன் வந்திருக்கேன். ஸோ இட் இஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஐடி என்ன, நேம், வாட் இஸ் அ டேட் அண்ட் வாட் இஸ் அ டைம். கரெக்டா? இப்போ இதோட இது கண்டென்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இட்ஸ் நாட் அட் ஆல். ஓகே, ஸோ வி கேன் ஹாவ் தட் இன் த எக்ஸல் ஷீட் ஆஸ் வெல். ஸோ இங்க அட்டெண்டன்ஸ் ஷீட் எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். எப்போ, இட்ஸ் ஆஃப் 849, ரைட்? 48. இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா
என்னோட டேட்டாஸ் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணல, ப்ரிவியூ மட்டும் காட்டுறேன். ஸோ வாட் இஸ் ஐடி, வாட் இஸ் அ நேம் அண்ட் டேட் அண்ட் தென் த டைம். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம், நான் மெயிலில் கூட நான் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ஐ கேன் சென்ட் இட் த்ரூ த வாட்ஸ்அப் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆஃப். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நாம எல்லா செட்டப்பையும் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ லைக் வாட் யூ ஹேவ் டு டூ அண்ட் வாட் யூ ஷுட் நாட் டூ அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் சம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் சம் ஃபோல்டர் ஹியர். ஓகே, அண்ட் அட்டண்டன்ஸ்க்குன்னு தனியாக ஃபோல்டர். ஓகே, இமேஜஸ் அன்னோன் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஃபோல்டர், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு தனியாக, ட்ரைனிங் இமேஜஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஸோ ஆன். ஓகே, இது என்ன சார் இமேஜஸ் அன்னோன் அப்படின்னா, அன்னோன் இமேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அது கேப்சர் ஆகும். ஓகே சார், அப்படின்னா லைக் நீங்க ஸ்பைடர்மேன் காட்டுனதுக்கு அப்புறம் அது ஆயிருக்கணும்ல அப்படின்னா எஸ். பட் ஆனா நான் என்ன பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நான் அதை கிளிக் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் ஷோ மட்டும் தான் பண்ணனே தவிர்த்து ஐ எம் நாட் ரெடி டு ஹேவ் தட் கிளிக். ஸோ அதனால அது அங்க சேவ் ஆகாது. ஓகே, அண்ட் ஓகே சார் எல்லாமே. பட் ஆனா இந்த ரெண்டு மட்டும் எனக்கு இடிக்குது. லைக் அரஸ்காட் ஃபார் ரெண்டல் ஃபேஸ் அந்த டேட்டா எதுக்கு, அந்த ஃபைல் எதுக்கு, ட்ரைனர் YML ஃபைல் எதுக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இடிக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அரஸ்காட் ஃப்ரண்டல் ஃபேஸ் டேட்டா அப்படிங்கிறது டிஃபால்ட் டேட்டா அப்படிங்கிறது, லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஐம் கிவிங் an question. ஸோ அதாவது டாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரைட், ஸோ டாகுக்கான டெஃபினேஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? 4 காலோட இருக்கு. எஸ், ஸோ வில் பி ஹேவிங் த லைக் 4 legs இருக்கும். வாய் கொஞ்சம் பெருசா இருக்கும். எஸ், ஸோ டெயில் இருக்கும். ஓகே, டங் பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டெஃபினேஷன்ஸை நம்ம கொடுப்போம். கரெக்டா? ஸோ இங்க ஓகே, இந்த அரஸ்காட் ஷீட்டுமே என்ன நடக்கும் அப்படின்னா அது ஆல்ரெடி இட் வில் பி லேர்ன் ஃப்ரம் த டேட்டாஸ். ஸோ நம்ம டேட்டா அப்படின்னு நம்ம காமிச்சுட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். அந்த டேட்டாஸை ட்ரெயின் பண்றதுக்கு ஐ நீட் சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, எனக்கு ஒரு இந்த 60 டேட்டாஸ் மட்டும் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா அதை ட்ரெயின் பண்ணிட முடியாது. ஓகேவா? ஸோ பட் அப்புறம் ஏன் சார் இந்த 60 இமேஜ் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப் அவ்வளோதான் லைக் சூட் ஆகும். ஓகே, நம்ம லேப்டாப்னா என்னோடதுன்னு நான் சொல்லலை. ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்றது இட் இஸ் ஆஃப் நார்மல் லேப்டாப். ஓகே, if you're going with the dedicated softwares like which is RAM speed அதுக்குன்னே இருக்கும், இல்லை டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டா இருக்கட்டும், இல்லை கேமிங் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி போகிறப்ப அந்த பிக்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால லைக் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ்லாம் ஆகாது. ஜஸ்ட் MB இதுல தான் வரும், MB கூட வராது. பிகாஸ் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம மாத்திடுறோம். ஓகேவா? ஸோ இட் வில் பி மேக்கிங் லைக் can show you the properties. So KB தான். ஓகே, ஸோ n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நீங்க ஷோ பண்ணதான் அந்த மாடல் இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரெயின் ஆகும், அக்யூரேசியும் உங்களுக்கு அதிகமா கொடுக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமா ஆகாது. ஓகே, ஃபைன். ஸோ கம்மிங் பேக் வித் த டாபிக். ஸோ டிஃபால்ட் லைக் அரஸ்காட் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அரஸ்காட் ஃப்ரண்டல் ஃபேஸ் டிஃபால்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூகுள்ல இருந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால என்ன யூசேஜ் அப்படின்னா ஆல்ரெடி அந்த டேட்டாஸ் எல்லாமே ஷோ ஆஃப் ஆயிருக்கும். இப்போ எப்படி நம்ம ஃபேஸ் டிடெக்ஷன் அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், நம்ம n நம்பர் ஆஃப் ஃபேஸஸை நம்ம டிடெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபேஸ்னா இப்படிதான் இருக்கும். இப்போ ரெகக்னைசேஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க.
இப்போ ரஞ்சித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இப்ப அந்த பர்சன் வந்துட்டு ஆல்ரெடி ஃபேஸ் ரெகக்னேஷன், ஐ மீன் ஃபேஸோட இன்புட்டை கொடுத்துருக்காரு. அவரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. ஓகே, அவர் பியர்டு வச்சிருப்பாரு. ஸோ அப்படிங்கிற n நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அது என்ன பண்ணியிருக்கோம், சிஸ்டம் எடுத்திருக்கும். ஸோ இப்போ அதே டேட்டா இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், ஃபோன் அன்லாக் ஆகுமே தவிர்த்து மற்ற டேட்டாஸ்ல என்ன ஆகாது, அன்லாக் ஆகாது. கரெக்ட்? இப்ப அதுதான் இங்க நாம ஹரஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஸ்லயுமே எனக்கு இருக்க போகுது. ஸோ இட் வில் பி ஆல்ரெடி இட் இஸ் வெல் ட்ரைன் வித் த ஃப்ரண்டல் ஃபேஸ்க்காக மட்டும். இதே மாதிரி நமக்கு n நம்பர் ஆஃப் டேட்டாஸும் இருக்கும். ஸோ ரெட்டினா லைக் நம்மளோட ஐ இருக்குல்ல, அது மட்டும் லைக் டேட்டாவா இருக்கான்னு கேட்டா அதுவுமே இருக்கு. இல்ல ஹோல் பாடி, இவர் வந்துட்டு லைக் ஹியூமனா இல்லையா, இல்ல இந்த டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த நைட் டைம்ல எல்லாம் அந்த நைட் விஷன் கேமராஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ லைக் தெர்மல் கேமராஸ் நம்ம சொல்லுவோம்ல, யாரும் மூவ்மெண்ட் இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம அரஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஸ் இல்ல அரஸ்கேட் ஐ இந்த மாதிரி அதுக்குன்னு தனியா டெடிகேட்டடான சீட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் என்ன பண்ணிப்பேன், நான் என்னோட ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வில் பி ஹேவிங் சம் லைப்ரரிஸ் தேர், ரைட்? இப்போ ஓஎஸ் அப்படின்னு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் என்ன பண்ணிருப்பேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். கரெக்டா? அதே மாதிரி அந்த இடத்துலயுமே அந்த டேட்டாஸை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு யூஸ் இட் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ இதுதான் நாம பண்ண போற ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு பேஸான ஒரு ப்ராஜெக்ட். இதை வச்சு என்னோட ப்ராஜெக்ட் ஹை எண்ட்லயுமே இருக்கு. Okay, if you are ready to have the cooperation in the sense, we can use to go with that project also. Okay வா? So பாப்போம் யார் யாரு லைக் கோஆபரேட்டிவா இருக்கு அப்படிங்கறத நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், ஒன் டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நீங்க ஷோ பண்ணீங்களா சார், அது பேசிக்கா சார்? அது பேசிக் இதுவா சார் ப்ராஜெக்ட்? அது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே சார். இல்ல ஹை எண்ட் சொன்னீங்களே, நம்ம இப்போ நீங்க காமிச்சதுல இன்னும் கொஞ்சம் அப்டேட்டா இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்குமா சார்? ஆமா. ஸோ அதுல நம்ம வந்துட்டு லைக் மெயில் பண்ணிக்கலாம். அட்மின் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான, ஐ மீன் அட்மின் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான தனித்தனி செக்டார் நம்ம வச்சுப்போம். இப்போ எப்படி லைக் லாகின் அண்ட் சைன் அப் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அட்மினுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் லைக் ஸ்டூடெண்ட் தனியாக ஃபேஸ் இருக்கும். அட்மின் வந்து ஒவ்வொரு அட்டண்டன்ஸா கலெக்ட் பண்ணி மெயில் பண்ணிடுவாரு ரிப்போர்ட்டா. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம். ஓகே அது சார். ஹை எண்ட், அதுவும் இன்டர்மீடியட் தான், அதுக்கு மேலேயும் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏமா இது வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட்ல உள்ள வருமா சார்? இது டேட்டா பேஸ் கான்செப்ட்ல வராது. இங்க நம்ம டேட்டாஸ் கலெக்ட் தான் பண்றோம், இந்த டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ்ல வராது. ஓகே சார். Any other doubts from up to now? பிரவீன், லைக் கோஆபரேட்டிவா லைக் சொல்ற டாஸ்க்லாம் முடிச்சிருங்க. ஷியோரா வி கேன் கோ இட். பிகாஸ் எல்லாத்துக்குமே அது கரெக்டா இருக்கணும்ல. ஓகே, ஸோ வி கேன் இன்னைக்கு நாம லைப்ரரிஸோட யூசேஜ் அண்ட் எதுக்கு நாம இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதை நீங்க உங்களோட இதுலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட். ஸோ இங்க எப்பயுமே எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் லைப்ரரிஸ் ரொம்ப முக்கியம். அதுல இம்பார்ட்டண்டா நான் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லைப்ரரி இட் இஸ் ஆஃப் டிக்கிண்டர். ஓகே, ஸோ இது நம்மளோட ஸ்பைடர்ல இன்ஸ்டால், இட் இஸ் ஆஃப் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கும். யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் த இன்ஸ்டாலேஷன் அகெயின் அண்ட் அகெயின். பிப் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை. ஆனா சிலதுக்கு பிப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ இந்த டிக்கிண்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஹேவ் யுவர் அப்ளிகேஷன் இன் அ ரியல் டைம் ஃபேஸ். நான் என்ன பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி ரன் பண்ணி இங்க கன்சோல் என்டர் பண்றதோ அந்த மாதிரி நான் பண்ண தேவையில்லை. நான் டைரக்டா இந்த மாதிரி ஒரு ஜியோயை நான் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் டிக்கிண்டரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதை நான் டிகே அப்படிங்கிற ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன், விச் இஸ் ஆஃப் நிக் நேம்னு நம்ம சொல்லுவோம்ல, தட் இஸ் த திங். ஆல் ரைட். ஸோ இப்போ டிக்கிண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எது டவுட்டா? சரி, இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஸோ டிக்கிண்டர் அப்படிங்கிறது என்னோட ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு GUI ஃபேஸை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் டிக்கிண்டர். ஓகே, இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கன்சோல்ல போய் நான் வந்துட்டு என்டர் த வேல்யூ 2, என்டர் த வேல்யூ 5 அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவை நான் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஐம் யூஸ் டு கோ வித் த GUI there. ஓகேவா? ஸோ இதுதான் நாம GUI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? எஸ் சார். ஃபைன்மா. ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் வித் த CV2 அண்ட் OS. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே எந்த ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே OS-ஐ நாம வந்துட்டு நார்மலா இம்போர்ட் பண்ணிப்போம். ஏன் சார் OS-னா ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்னோட ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்றேன். கரெக்டா? இங்க ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் ரிட்ரைவ் பண்ணி இவர் தான் அந்த பர்சன் அப்படிங்கறத நான் சொல்லி புரிய வைக்கிறேன், அதாவது ட்ரெயின் பண்றேன். அப்போ அதுக்கு என்னோட OS-ஓட பெர்மிஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ தட் ஐம் யூசிங் த OS-ஓட இம்போர்ட்டேஷனை இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் கம்மிங் பேக் வித் CV2. ஸோ CV2 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேஜர் ரோல் இங்க பிளே பண்ணது என்னன்னா, இட் இஸ் ஆஃப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி OpenCV. ஓகே, ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் யுவர் OpenCV ஹியர். ஆல்ரைட். ஸோ இது ரெண்டுமே எனக்கு இங்க தேவைப்படுது. ஸோ தட் இங்க நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ஆஃப் CSV. ஸோ CSV-யோட ஃபுல் ஃபார்ம் இட் இஸ் ஆஃப் comma separated values. ஸோ comma separated values அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆஃப் வெரி சிம்பிள். இப்போ நாம இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்துருந்தோம், அதாவது ரிப்போர்ட்டை பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு CSV ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே, எக்ஸல் ஷீட் தான், அதுலயே ஒரு டைப். இப்போ எப்படி லைக் இமேஜஸ்லாம் JPG-ன்னு சொல்லுவோம், இல்லை JPEG-ன்னு சொல்லுவோம்ல, ஸோ PNG அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி CSV ஒரு டைப். அது என்னங்கிறது நம்ம கோர்ஸ் போறப்ப நம்ம இன்டெப்தா பார்ப்போம். இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இட் இஸ் ஆஃப் அது மாதிரி எனக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக, இல்லை அந்த மாதிரி டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஐம் யூசிங் த CSV ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இட் இஸ் ஆஃப் யுவர் NumPy. ஸோ இது ரொம்ப லைக் இன்டர்மீடியட்டா இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ NumPy அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்பெல்லாம் எனக்கு அந்த கால்குலேஷன்ஸ் பார்ட் எனக்கு வேணுமோ, ஸோ விச் இஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கே எனக்கு NumPy தேவைப்படும். ஸோ NumPy அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் பைத்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நியூமெரிக்கல் பைத்தனை வச்சு தான் நான் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் கொண்டு போவேன். ஓகே, இங்கேயும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ இப்போ செகண்ட்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு கலெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ தட் இஸ் த நீட் ஆஃப் இட். ஸோ ஐ கிளியர் அப் டு திஸ். ஏதோ ஃபாஸ்டா போற மாதிரி ஏதாவது இருக்கா? நோ சார். நோ சார். ஓகே சார். ஆல் ரைட், ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இட்ஸ் ஆஃப் pill function, that is pill library. So pill in the sense it is of your pillow library அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதாவது பைத்தன் இமேஜிங் லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ சப்போர்ட்டிங் த OS-ஆ இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லைக் நம்மளோட டேட்டாஸை ஃபெச் பண்ணது இல்லையா, லைக் இமேஜ் கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இமேஜ் கேப்சரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இதில் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே OpenCV-ஆ இருக்கட்டும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் பில்லோ இமேஜஸ் மூலிமா நான் கொண்டு போய்க்க முடியும்.
Okay. And the next thing, it's of your pandas. So numpy pandas ரெண்டுமே லைக் இம்பார்ட்டன்ட் திங். எல்லா டேட்டா எல்லா கேப்சரிங் இமேஜஸ்லயா இருக்கட்டும், இல்லை நார்மல் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும். ஸோ பேண்டாஸ் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா கிளீனிங்காக யூஸ் பண்ணுவோம். அது என்ன சார் டேட்டா கிளீனிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டாஸ் நம்ம கேப்சர் பண்றப்ப நான் என்ன பண்றேன், ஃபேஸை நீ கேப்சர் பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பட் ஆனா என்னோட பேக் சைடா இருக்கட்டும், ஓகே, என்னோட பேக்ரவுண்டா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி கிளீனிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, எனக்கு என்ன தேவை, ஃப்ரண்டல் ஃபேஸ், அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே என்னோட பேண்டாஸ் மூலியமா கொண்டு போய்க்க முடியும். மெயினா இட்ஸ் ஃபார் த டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்க்காக. ஓகே, ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் இட் இஸ் ஆஃப் டேட்டா டைம். ஸோ டேட் அண்ட் டைம் இன் த சென்ஸ், அப்போ இப்போ நம்ம கேப்சர் பண்றோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இதுலயே நம்மளோட திங்ஸ் இருக்குல்ல, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டைம்ல அவர் என்ட்ரி ஆகுறாரு, இல்லை எந்த டைம்ல அவர் வந்துட்டு லைக் எக்ஸிட் ஆகுறாரு, இந்த மாதிரி டைம்ஸ் நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் அ செப்பரேட் லைப்ரரி ஃபங்க்ஷன் கால் டேட் அண்ட் டைம். அண்ட் அது இல்லாம ஐ கேன் கோ வித் த டைம் ஆல்சோ. ஸோ ரெண்டும் ஒன்று தான். If you need in the sense, you can have the both the things. And the next thing, it is of your message box. இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் நான் வந்துட்டு கேப்சர் பண்ணி எனக்கு அந்த ட்ரெயின்ட் இமேஜ் அப்படின்னா காட்டுது இல்லை, மாடல் இஸ் ட்ரெயின்ட் அப்படிங்கிறதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி ஓகே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது இல்லை, அதுவுமே என்ன பண்ண முடியும், டிக்கெட்ல மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போற லைப்ரரிஸ். Am I clear with this? சார் ஒன் டவுட். ஏமா சார் இப்போ லைப்ரரிஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால்டு ஆயிருக்கு ஸ்பைடரில் அப்படின்னா நம்ம இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க சார். ம் சப்போஸ் அப்படி இன்ஸ்டால் இல்லை அப்படிங்கிற போது நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுமாங்க சார்? இல்ல அப்படி இல்லம்மா. இப்போ நம்ம ஸ்கூலிங் போறப்ப எல்லா புக்கையும் எடுத்துட்டு போவோம், ஓகே சார். கரெக்டா? அதுவே காலேஜ் போறப்ப சார் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போவோம். கரெக்டா, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போவோம், ரைட்? அதுவே பெருசு. அதுதான் இம்போர்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் இருக்க டிஃபரன்சஸ். இம்போர்ட் அப்படிங்கிறது அதுல இருக்க எல்லா புக்கையும் நான் எடுத்துட்டு போவேன். ஓகே சார். ஃப்ரம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்றை மட்டும் நான் தூக்கிட்டு போறது தான் ஃப்ரம். ஓகே சார். எஸ் லக்ஷ்மி பத்தி வி வில் யூஸ் த பிப். பட் ஆனா அது இல்லை அப்படின்னா மட்டும்தான். ஓகே ஓகே, ஸோ இன்னைக்கான டாஸ்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு காப்பி டவுன் திஸ் அண்ட் அந்த அட்டெண்டன்ஸ் நீங்க ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இது எல்லாமே நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஓகே, if you got any error in the sense, let me know. சார் டவுட் சார். டவுட் சார். Yeah, one by one. ஜூபிட்டர்லயே வந்துட்டு இது டிக்கெட் இன்ஸ்டால் ஆயிருக்குமாங்க சார், இல்ல அதுக்கு தனியாக இன்ஸ்டால் பண்ணுமாங்க? Yeah, mostly install ஆயிருக்கும். Yeah, coming back with Praveen. Actually, I have one doubt, sir. Yeah, please, yes. Actually, இது இருக்க எல்லா லைப்ரரியுமே ஓரளவுக்கு தெரியும் சார். பட் டிக்கெட் மட்டும் புதுசா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் நிறைய சொல்ல முடியுமா சார் ப்ளீஸ்? Okay. So like Tickender, அதான் லைக் இந்த GUI கான்செப்ட் நான் கொண்டு வரதுக்காக அந்த Tickender யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு யூசர் வெப் பேஜ் வரதுக்காக டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். வெப் பேஜ்னு கிடையாது, அது ஒரு அப்ளிகேஷன் மோட். ஓகே சார், இன்டர்ஃபேஸ் மாதிரி. ஓகே, எஸ் இன்டர்ஃபேஸ், எஸ். ஓகே, தேங்க் யூ சார். சார் எனக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பட் அன்யூஸ்டுன்னு காட்டுது சார். அது இஷ்யூவா சார்? அந்த இல்ல சார், இப்போ உங்க இதுல வந்து அந்த ஃப்ரம் டிக்கெட் இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ்ல ஒரு
அந்த இந்த சைடுல 12க்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் காட்டுதுல சார். Yeah, that is not an issue. That is not an issue. அதான் அது மாதிரி எனக்கு எல்லாத்துலயுமே காட்டுது சார். நம்ம Yeah, இம்போர்ட் அது பண்ண ப்ராப்ளம் டிக்கிண்ட். இல்ல அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே சார். வார்னிங் warning- என்ன சொல்றீங்க? அந்த வார்னிங் எப்படி அதான். அவாய்ட் பண்றதுன்னு கேக்குறாரு. வார்னிங்ஸ் எப்படி அவாய்ட் பண்றது? இல்ல அது ப்ராப்ளம் வராது இந்த இடத்துல. ஓகே சார். இல்ல அதை அவாய்ட் பண்றதுக்கு இம்போர்ட் வார்னிங் கொடுத்துக்கலாமா? இம்போர்ட் வார்னிங்ஸ். இல்ல அது அந்த அளவுக்கு இங்க ப்ராப்ளமேட்டிக்கா இருக்க போறது கிடையாது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கோர்ஸ் கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு தான் என்னோட எஃபிஷியன்சிஸா இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்கும் நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம கிளைண்டா பாக்குறவங்க இதை பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் தே வில் பி கேதரிங். ஸோ ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஆஸ் அ டெவலப்பர். சார் இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் மாதிரி ஃபோல்டர் எடிட் பண்ண சொன்னீங்களா சார்? அது ஒரே நிமிஷம் லைக் பிரவீன் கேட்டாரு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். Yes, Praveen, if you have millions of data, then how sure we can connect with the database or how in real-time scenario? Yes, good question. So like இங்க millions of datas அப்படிங்கிறது அப்படிதான் பண்ணுவோம் நாம. இங்க நான் lakhs அப்படின்னு சொன்னதே ரொம்ப it is of very much like minute-ஆன datas. ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ விட்டமின் சி விட்டமின் டி எல்லாம் இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு இருக்கு இல்ல விட்டமின் டி குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுங்க, யூல் பி கெட்டிங் விட்டமின் சி, ரைட்? ஸோ அந்த மாதிரி வில் பி கெட்டிங் என் நம்பர் ஆஃப் ஐடியாஸ், கரெக்டா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்கணும் அப்படின்னா ஐ குடன்ட் கெட் இட் வித்தின் லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ். என்ன பண்ணிட முடியாது, லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சு அந்த கன்க்ளூட் என்னால பண்ண முடியாது. ஐ நீட் அ மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டா இருக்கட்டும், அப்பதான் ஒரு கன்க்ளூடே நான் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல நாம இப்ப நான் சொன்ன லேக்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே இங்க கன்சிடரேஷன் ஃபேக்டரே கிடையாது, அது ரொம்ப ஸ்மால். அப்ப அது லேக்ஸே நான் ஸ்மால்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த 60 டேட்டாஸ் நான் எவ்வளோன்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்போ வில் பி கனெக்டிங் த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கோ வித் CSV ஃபைல்ஸ். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஆர் டேட்டா சயின்டிஸ்ட் இன் த சென்ஸ், ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு டேட்டா ஷீட் கொடுத்துருவாங்க. அது ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் இன் த சென்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்ட் இன் த சென்ஸ் வெப்சைட்ல நம்ம கொண்டு போறது எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்லி அன்ஸ்ட்ரக்சர்ட் வச்சு தான் நமக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாடல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த மாடல்ஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல லைக் இந்த சிஸ்டம் இல்லை இந்த நம்ம ஸ்பெக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்படிதான் நம்ம போய் ஆகணும். இஃப் யூ ஆர் யூசிங் த like millions of data in the sense அதுக்குன்னு we'll be having some tools. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம். சார் அட்லீஸ்ட் சார் இந்த அட்டெண்டன்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொன்னீங்களா சார்? அது ஜஸ்ட் ஒரு எம்டி ஃபோல்டராவா சார், இல்ல வந்து இந்த ககல்ல இருந்து நம்ம ஏதாவது டேட்டா எடுத்து அந்த மாதிரி கிரியேட் பண்றது? இல்ல அது நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் we can settle down. அது முதல்ல லைக் ரைட் பண்ணி அதை நீங்க ரன் பண்ண பாருங்க. புரியல சார். இல்லம்மா, லைக் ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரிஸ் நம்ம பார்த்துருந்தோம்ல, லைப்ரரிஸ் லைக் இம்போர்ட் டிக்கெட் அதெல்லாம் பண்ணியிருந்தோம்ல, அது முதல்ல டைப் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி பாருங்க, அதுல எதுவும் எரர் வருதான்னு எனக்கு சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த லைப்ரரிஸ் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எனக்கு இல்ல சார், ரன் ஃபைல் வந்துருச்சு சார், அதான் சார் நான் கேட்டேன். கன்சோல்ல வந்து ரன் ஃபைலா கன்சோல்ல காட்டுச்சு சார், அதனால கேட்டேன். இல்ல நீங்க லைப்ரரிஸ் எல்லாமே லைக் ரன் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் சார். கன்சோல்ல வந்து எரர் எதுவும் காட்டல, ஜஸ்ட் கிரீன் இதா தான் காட்டுது ரன் ஃபைல். அப்புறம் நான் எந்த ஃபோல்டர்ல என்னோட இது வச்சிருக்கனோ அந்த பாத்தை காட்டுது சார். இந்த ஃபோல்டர் எதுல இருக்கோ அந்த பாத்தை காட்டுது சார். தட்ஸ் ஆல். ஓகே, சோ கன்சோல்ல தான் இருக்கா, ஒரு தடவை பாத்துக்கிட்டீங்களா? எஸ் சார், கன்சோல் நீங்க இப்ப இருக்கிற அதே பேஜ்ல தான் சார், இப்ப நீங்க இருக்கிற அதே தான் சார் காட்டுது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனா தான், அந்த கிரீன் அப்படியே எந்த லைனோ அந்த லைன் காட்டி அப்படியே அது
Actually, your voice நம்ம is breaking. Your voice is breaking. No issues, no issues. அதோடயே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. No issues. அந்த பாத் காட்டுது சார். நம்ம நம்ம Actually, இதுல வந்து உங்க எந்த வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே ஃபோல்டர்ல இருக்கு. சி ஃபோல்டர் யூசர் அடுத்து என்னோட இது அந்த பாத் அப்படி காட்டுது சார். Sir, am I audible? Actually, உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. Not audible with your voice. That's the thing. I'll அந்த get ஃபோல்டர் back எந்த to you. இதுல Just a minute. இருக்குன்ட்டு. Yeah, no issue, ma. Like 1 minute சார். yeah, Farzana, I will come back with you. Okay. Okay, sir. So இப்போ ஒரு ட்ரிக் நான் சொல்ல போறேன். If you are getting something like module named is not found, எனக்கு வந்துட்டு இந்த CV2 something whatever I have introduced in the library functions, isn't it? அது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா just go to your Google அண்ட் அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன டேட்டா உங்களுக்கு கிடைச்சிச்சோ, இந்த மாடியூல் எனக்கு இல்லை அப்படின்னு கிடைச்சிருக்குல்ல CV2, அது கூட பைத்தான் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்க போறீங்க. ஜஸ்ட் CV2 என்ன மாடியூல் உங்களுக்கு இல்லையோ அது நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, அது பக்கத்துல பைத்தான் அப்படிங்கிறது கொடுத்துக்க போறீங்க. You'll be getting the n number of web pages கிடைச்சிட்டு இருக்கும். That is not an issue here. But PyPy அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். That is the official website for Python. Get into that. And அங்க உங்களுக்கு pip install இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திங் கிடைச்சிருக்கும். ஓகே, அது லேட்டஸ்ட்ல வெர்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் இட். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. இங்க இன்ஸ்டால் பண்ண முடியாது, சாரி. இங்க காப்பி பண்ணிக்கோங்க and get into the spider. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க கன்சோல் இருக்கும் இல்லையா, இந்த கன்சோல்ல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா just pasted that pip install. ஸோ இது எல்லாருமே பார்த்துக்கலாம். யார் யாருக்கு மாடல்னா வரலையோ they can use to see this. இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணிடு. ஸோ இங்க உங்களுக்கு அது ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும். ரெட் கலர் இருக்கு இல்லையா, ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டவுன்லோடட், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம we can check that. ஸோ இங்க நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு காட்டுது. ஓகே, அதே நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை இட். Sir, like எனக்கு சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துருச்சு. பட் நான் வந்துட்டு லைக் ஒரு 9 லைப்ரரிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களா, லைக் 9 லைன்ஸ் ஆஃப் கோட் ஆஸ் ஆஃப் நவ். எஸ், லைக் ரன் பண்ணி பார்க்க சொல்லி நான் ஒன்னொன்னும் தனித்தனியா ரன் பண்ணி பார்க்கணுமா, ஆர்எல்ஸ் அந்த ஹோலா கண்ட்ரோல்+A இல்ல இல்ல கொடுத்து இல்ல டோட்டலா ரன் பண்ணணுமா? இல்ல இல்ல இல்ல. ஸோ ஒவ்வொன்றா தான் ரன் பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் நமக்கு எது வந்துட்டு லைக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஓகே, இப்போ அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சா? Yeah, yes sir, I got successfully installed OpenCV Python. யா, இப்போ அதை ரன் பண்ணி பாருங்க. If you are getting any issue in the sense, let me know. Yeah, okay. Yeah. யா ராகேஷ், நீங்க சொல்ல வர கான்செப்ட் எனக்கு புரியல. கேன் டர்ன் ஆன் யுவர் கேமரா அண்ட் ஸ்பீக் இட்னா லெட் பி ஃபைன். சார் ஒரு டவுட். சொல்லுங்க நிரஞ்சன். சார் இப்போ நீங்கள் அனகோண்டா நேவிகேட்டர் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க சார். இப்போ அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களாங்க சார்? ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது என்விரான்மெண்ட் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? யா, அனகோண்டா நேவிகேட்டர் ப்ரொஃபஷனல் தான்மா. அது இல்லை அப்படின்னா we can go with the Jupyter notebook. Both is fine. ஓகே சார், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அனகோண்டா தான். எஸ், ஆமா. ஓகே சார். Sir, like நீங்க வந்துட்டு அந்த import Tkinter, CV2, CSV, NumPy, PIL, Pandas, date time எல்லாமே கொடுத்துருக்கீங்க இல்லையா?
நான் ம். எல்லாமே ரன் பண்ணிட்டேன். எல்லாமே ரன் ஃபைல் குடுத்துட்டு லைக் அந்த பாத் எல்லாமே கன்சோல்ல வந்துருச்சு. இஸ் இட் ஓகே ஓகே. நவ்? யா ஓகே. ஓகே. ஆஸ் ஐ அம் சேர் சார் எனக்கும் அதே தான் சார் காட்டுச்சு. எனக்கு இப்ப எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு சார். யா ஓகே ஃபைன். ஆக்சுவலி இப்பதான் உங்க வாய்ஸே லைக் கரெக்ட்டா இருக்கு. இட் ஆக்சுவலி லைக் இதுக்கு முன்னாடி லைக் பிரேக் ஆயிட்டே இருந்தது. ஓகே சார். யா. கொலாப் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ அதான் நான் சொல்றேன் இல்லையா, லைக் இப்போ நீங்க இனிஷியல் ஸ்க்ராட்ச்ல நீங்க எது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ தட் இஸ் ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நீங்க புதுசா இப்பதான் சார் நான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் த அனகோண்டா நேவிகேட்டர். ஓகே. ஓகே பிரவீன், லைக் நீங்க என்ன சின்டெக்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதை காப்பி பண்ணி இங்க இன்பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே நிஷாந்தினி, லைக் லைக் அப்படி பண்ணாலும் அப்ளை ஆகல. ஓகே லைக் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சாமா? லைக் அது பிப் இன்ஸ்டால் கொடுத்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்களா? யூ ஆஸ்கிங் மீ? இல்ல நிஷாந்தினி குமார். யா ஓகே. ஓகே அது லைக் இன்ஸ்டால்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சா அது? Then what was an error? நீங்க ஏன் பிரவீன் இன்ஸ்டால் பண்றீங்க? அது ஆல்ரெடி இருக்கும்ல லைக் ஜூபிட்டர் நோட்புக்ல. Nishantini, let me know that what was the error you got it while you are installing that pip install. இல்ல எரர் எதுவும் வந்துச்சா இல்ல எதுவும் வரலையா? பிரவீன் நீங்க அந்த சார் பிரவீன் தான் பேசுறேன் சார். அது ஆக்சுவலி அது டைரக்டா சின்டெக்ஸ் கொடுத்தாது டி கிண்டர். ஸோ அது வந்து வேர்ஷன் காட்டல சார், அது இன்வாலிட் சின்டெக்ஸ் தான் காட்டுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது பிஒய்பிஎல்ல போய் பார்த்தா அது யூ ஹாவ் டு இன்ஸ்டால் டிகே டூல்ஸ் தான் காட்டுது. ஸோ அதனால தான் நான் அது வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா ஆக்சுவலி? பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் அது செகண்ட் லைன்ல அந்த ஃப்ரம் டி கிண்டர் அஸ் டிகே அலியாஸ் நேம் கொடுத்தா அது வந்து இன்வாலிட் சின்டெக்ஸ் காட்டுது. ஓகே இல்ல அந்த சின்டெக்ஸ் தான் நான் கேக்குறேன். அந்த கோட் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்க. அதான் ஃப்ரம் டி கிண்டர் அஸ் டிகே அவ்வளவுதான் கொடுத்து சார் அது. இல்ல ஓகேமா, பைத்தான் அப்படிங்கிறது எப்பயுமே இட் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ். ஓகே நீங்க அந்த ஸ்மால் டீயை கேபிட்டல் டீயை கொடுத்தாலுமே வராது. அதுக்குதான் நான் கேட்கிறேன், அந்த சின்டெக்ஸ் மட்டும் நான் கேட்கிறேன். இதுதான் சார் இப்ப அமைச்சிருக்க பாரு. யூசிங் from sir from இதுதான் நான் அப்பல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இங்க நீங்க from யூஸ் பண்ண கூடாது, import யூஸ் பண்ணு. ஓ yeah got it thank you. yeah so yes so instructions இங்க நான் கொடுத்துறேன். இங்க இன்பாக்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு பின் பண்ணிருக்கேன் ஒரு மெசேஜ். ஸோ அங்க போயிட்டு உங்களோட அட்டெண்டன்ஸை லைக் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுல மெயினா அந்த கோட் என்ன அப்படின்னா லைக் இந்த ப்ராஜெக்ட் லைக் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் யாரு கரெக்டா இல்ல பெஸ்டா பண்றாங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு they will be getting a free of 35,000 ஃப்ரீயா இருக்கிற 35,000 worth இருக்கிற டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் they will be getting as a free thing. Okay, and they will be getting the participation certificates as well. Like this is our second day of closure. And Naliki will be completing this project, and based upon the best thing, will be awarded them. Okay. சார் இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க, சரியா கேட்கல, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி.
ஆக்சுவலி உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆயிட்டு தான் இருக்கு. கம் அகைன். இன்னொரு வாட்டி அது சொல்லுங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்ல முடியுமா? Yep. ஸோ நாளைக்கு நம்மளோட கன்க்ளூஷன் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஓகே. ஸோ வச்சு யார் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ they will be getting an 35,000 worth இருக்கிற data science course. They'll be getting it as a free thing. And others, they'll be getting the certifications as well. Okay. So நான் பின் பண்ணியிருக்கேன் அட்டெண்டன்ஸோட லிங்க். ஸோ ஜஸ்ட் கெட் இட் தேர். குரூப்ல பிங்க் பண்ணிருக்கீங்களா? எங்க பண்ணிருக்கீங்க? இன்பாக்ஸ்ல ஜிமேட்ல இருக்கிற இன்பாக்ஸ் எங்க இன்னும் பண்ணியிருக்கேன். சார் இந்த மெசேஜ் இந்த ப்ராஜெக்டே நம்ம யார் பெஸ்டா பண்ணிருக்காங்கன்னு பாப்பீங்களா சார், இல்ல நியூ ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணணுமா சார்? எஸ் இதே கொஞ்சம் பெஸ்டா. ஓகே சார். சார் அதான் சார், இப்போ அட்டெண்டன்ஸ்ன்ட்டு சொல்லி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி சொன்னீங்களா சார், அது வந்து ஒரு எம்டி ஃபோல்டரா சார், இல்ல ஏதாச்சும் டேட்டா வந்து நம்ம இந்த ககல் அந்த மாதிரி இதுல இருந்து எடுக்கணும்ன்றீங்களா சார்? இல்ல எம்டி ஃபோல்டர் தான். நாம இங்க டேட்டாஸ் கேதர் பண்றதா அங்க ஸ்டோர் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே சார். யா. சார் நாளைக்கு கிளாஸ் டைமிங் எப்படி சார்? இதே டைமிங்ல தான் இருக்குமா? It will be informed in the group now. ஸோ இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு வாங்க. ஸோ ரிமைனிங் திங்ஸ் நாம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்ல அதானே சார் ஜி ஃபார்ம் அட்டெண்டன்ஸ்? எஸ். ஓகே. Sir, Lakshmi. sir, actually, last session I missed, sir. So please explain what happened. Yeah, you'll be getting you have got the recorded session in your group. Are you in the group right now? Sir, actually, that group only message மட்டும் தான் சார் வருது. சென்னை எதுவும் எனக்கு வரலையே சார். இல்லம்மா, லைக் ரெக்கார்டட் செஷன் லிங்க் போட்டிருப்பாங்க கூகுள் டிரைவ்ல. ஓகே சார். ஓகே, and you can get it there. So just I will receive just Google link only, sir. புரியல, தமிழ்லயே பேசுங்க. எனக்கு கூகுள் லிங்கோட இதுதான் சார், மீட்டிங்கோட ஐடி மட்டும் தான் வந்திருக்கு சார். ஓகே, எனக்கு எந்த ஒரு லிங்க்கும் கிடைக்கல சார். நீங்க அந்த ஒரு 1:30க்கு அனுப்பியிருக்காங்க சார். அந்த டிரைவோட லிங்க் ஒரு 1:30 போல அனுப்பியிருப்பாங்க. இன்னைக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. Kindly check Lakshmipati. Okay guys, like you can leave now. Thank you so much and we can get back to on tomorrow. Bye and take care. Sir, are you there?
எஸ் ஃபர்சானா. லைக் நாளைக்கு வெறும் லைப்ரரிஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுமா இல்ல வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா சார்? நாளைக்கு தான் ஃபுல் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம ஐ லைப்ரரிஸ் மீன் இம்போர்ட் லைக் பண்ணோம். பிஃபோர் கம்மிங் டு நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி. Yeah, that is what. You have to install it before that. Yeah, okay sir. Then what about the code and all? நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் நாம. Yeah, okay sir. Yeah, thank you. Thank you. சார் ஒரு ஆடியபிள் சார். Yes ma, yes. எனக்கு வாட்ஸ்அப்ல எந்த ஒரு மெசேஜ் என்னால ரிசீவ் பண்ண முடியல. இல்ல சார் என்கிட்ட. புரியல, உங்க வாய்ஸ் லோவா இருக்கு. கம் அகைன். சார் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஜஸ்ட் மீட்டோட லிங்க் மட்டும் தான் சார் வருது. சரிம்மா, நான் உங்களுக்கு நான் தனியா சென்ட் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ்மா. சார் இப்போ நம்ம பண்ற ப்ராஜெக்ட்னால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் சார்? அதாவது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் சார்? ஐ மீன் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் இல்லாட்டி இது ஒரு சார் இது எப்படி மீன் பண்றதுன்னா உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்க வரீங்களா? எஸ் சார் இந்த ப்ராஜெக்ட்னால எனக்கு என்ன பெனிஃபிஷியல் அப்படி கேட்குறேன் சார். கரெக்ட். ஸோ லைக் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க, இல்லை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? டேட்டா அனாலிட்டிக்ஸ் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ். எஸ் கரெக்ட். ஸோ நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட் அதே தான். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட கரிக்குலம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை ப்ராஜெக்டா மாற்ற போறேன். ஸோ இப்போ அப்படி நீங்க இன்டர்வியூல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம்ல. ஸோ நான் வந்துட்டு தியரிட்டிக்கலா மட்டும் ஸ்ட்ராங்கா கிடையாது. ஐம் ஸ்ட்ராங் இன் மை ப்ராக்டிக்கல் திங் ஆல்சோ, பட் ஐ டிட் த ப்ராஜெக்ட் இன் தட் ப்ராக்டிக்கல் திங் அப்படிங்கிறத நீங்க ஷோ ஆஃப் பண்ணலாம்ல. தட் மேக்ஸ் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யா, ஸோ புக் ஃபார்மா இல்லாம அதை ப்ராஜெக்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது சொல்றது யூனிக்னஸ். அந்த யூனிக்னஸ்னால நமக்கு அந்த ஜாப் நமக்கு பிரைட்டாவே கிடைக்கும். ஓகே சார், அப்போ என் கையில ஒரு ஹேண்ட் ஆன் ப்ராஜெக்ட் இருக்குன்னு என்னால ஷோ ஆஃப் பண்ணிக்க முடியும் சார். எஸ், இது ஒரு பேஸான ப்ராஜெக்ட், அதுவும் நான் திருப்பி சொல்றேன். ஓகே and you have to do it in the intermediate level and the advanced level la irukku. Okay sir, thank you sir. Yeah ma. சார் ஆக்சுவலி நீங்க டாஸ்க் கொடுத்துருக்கீங்களா, இதை வந்து அட்வான்ஸா இந்த ப்ராஜெக்ட் அட்வான்ஸா பண்ணணுமா சார்? இதுல கொஞ்சம் பெட்டர் உங்களோட கிரியேட்டிவ்னஸ் வாட் எவர் இட் இஸ் ஆஃப் அந்த கிரியேட்டிவ்னஸ் நீங்க ஷோ பண்ணலாம். இமேஜ் டிடெக்ஷன்ஸ்ல அட்வான்ஸா அந்த something like that. ஐயா சார், இன்டர்ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு இன்டராக்டிவா பண்ண சொல்றீங்க சார்? Sorry ma, come again, your voice is low. சார் ஆக்சுவலி அந்த டிக்கன் இருக்குல்ல சார், அதே நம்ம வந்து வெரி ரொம்ப நல்லா பண்ண சொல்றீங்களா சார்? ஆமா, எஸ் அந்த காம்பினேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த கலர் ஃபார்மேஷன், பேக்ரவுண்ட், ஸோ இல்லை அந்த டெக்ஸ்டிங் கல்ச்சர், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே we will discuss it. எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னா அது will be getting some stressல. ஓகே சார். Yeah, so இன்னைக்கு செஷனுமே உங்களுக்கு டிரைவ்ல இருக்கும், so that you can have it for your reference. Yeah, okay, thank you sir. Yeah, okay ma. Thank you Bhaskar, bye. Okay guys, you can leave now. Take care and happy weekend and bye. Thank you sir. Bye ma. சார் Yes ma. சார் அது ஜென்ரலாக கேட்குறேன் நான். ஸோ எனக்கு இப்போ நான் டீப் லேர்னிங்லேயே மிஷின் லேர்னிங்லேயே ஏற்கனவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். Okay.
ஸோ எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பைத்தான், பவர் பி, எஸ்கியூல ஏற்கனவே இருக்கு. ஓகே, கிரேட். இப்போ நான் ஃபைனல் இயர் பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த பேட்ச் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்ரெஷராக இருக்கிறதுனால எனக்கு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ்லேயே ஜாப் தேடினா ஃப்ரெஷருக்கு கிடைக்காது. சாஃப்ட்வேர் டெவலப்பர், சிஸ்டம் டிசைனர் அந்த மாதிரி சைடில் வரணும் நீங்கள். இல்ல அந்த மாதிரி ஸ்டோரியில நம்ம வேணாம் இருக்கு. ஓகே. ஸோ இது நீங்க வந்துட்டு என் அகாடமில இருந்து சேரணும்னு நான் சொல்லல. ஓகேவா? இஃப் யூ ஆர் குட் இன் த ப்ராஜெக்ட் இன் த சென்ஸ் ப்ராஜெக்ட் தானமா ஸ்பீக் பண்ணும். கரெக்டா? நான் வந்துட்டு வெல் வெர்ஸ்ட் அப்படிங்கறத நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ப்ராஜெக்ட் டெஸ்ட் கரெக்ட். இப்போ நான் அனாலிசிட்டி எக்ஸாம் எழுதாமலே நான் வந்துட்டு நான் மேக்ஸ்ல எனக்கு நல்லா தெரியும், இது லைக் அமௌண்ட்ல எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஆமாப்பா இவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட முடியுமா? இல்ல சார். So through the examination I scored like ஒரு கிரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாரு நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் நான் காட்டலாம்ல. அந்த எவிடன்ஸ் தான் ப்ராஜெக்ட். ஓகே. If you are well versed in that field in the sense then you are an expert. ஓகே. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே. ஓகே. மோஸ்ட் ப்ராபப்லி ஓபன் சி வச்சு பண்ணுங்க. ஓகே. கேமரா பேஸ்டா இருக்கட்டும். லைக் அதை வச்சு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வர்த்தியா இருக்கும் ப்ராஜெக்ட். நான் பண்ணது வந்து ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ், அப்புறம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே. or else like text analysis. ஓகே. டெக்ஸ்ட் அனாலிசிஸ், அதான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அதாம்மா, அது டெக்ஸ்ட்ல அனாலிசிஸ் பண்றீங்களா இல்ல த்ரூ ஃபேஷியல் அனாலிசிஸா? இல்ல டெக்ஸ்ட்ல தான் சார், டெக்ஸ்ட்ல தான். இல்ல அது வேணாம், டெக்ஸ்ட் அனாலிசிஸ் வேணாம், ஃபேஷியல் அனாலிசிஸ் கொண்டு போங்க. ஓகே சார். ஓகே. டெக்ஸ்ட் அனாலிசிஸ் இட்ஸ் மோர் ப்ராபபிலி லைக் ஒரு பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. அதை நீங்க என்ன பண்ணுங்க, பேஸ்ட் அப்பான் யுவர் ஃபேஷியல் அனாலிசிஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஷியல் அனாலிசிஸ் இருக்குல்ல. இப்ப நான் சோகமா இருக்கேன் அப்படின்னா லைக் என்னோட சின் டவுனா இருக்கும். ஓகே. என்னோட கண்ணோட ரொம்ப சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பாக்குறப்ப இட் வில் மேக் சம் வாவ் ஃபேக்டர். ஓகேவா? சோ அதுதான் ஸ்பீக் பண்ணணும். சோ அதை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க, அவங்க பேச மாட்டாங்க. ஓகே சார். இப்போ நான் என்னதான் டேட்டா சயின்ஸ்ல எனக்கு நாலேஜ் இருந்தாலுமே நான் டிஎஸ்ஏவும் படிக்கணுமா சார் இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கு? இல்லம்மா, இதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. லைக் பைத்தன், டேட்டா சயின்ஸ், எம்எல், டீப் லேர்னிங் இட்ஸ் ஆஃப் ஃபைன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே.